ஓ இது லாக்கரா? அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. கீ நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு, அப்புறம் ஸ்கேன் பண்ணாதானே ஓப்பன் ஆகுது எப்படி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பக்கத்துல சொன்னாங்க. நான் ஒண்ணும் இல்லை, நான் காபி தூள் டீ தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணனால அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்துச்சு. 12 சேனல்ல நம்ம சன் டிவி ஒன்று, சன் டிவி மட்டும் இங்கே கிடைக்குது. அந்த கடல்ல வந்து போட் எடுத்துட்டு நம்ம போறாங்க, அங்க ஒருத்தவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் கான்செப்ட். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. யார் எழுத்து? வரும். இந்த சைடு எழுத்துனா இந்த சைடு வந்து திறக்கும், அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. மலேசியா பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு ஊர்ல ஒரு ராணி ஒரு ராஜா, ஒரு நாள் உன்னை பார்க்கலனா கடிகாரங்கள் எங்கலமா, உன் அருகில் குழந்தையம்மா இந்த ராஜா. சாய்ஸ்ரீ நம்ம ஊர்ல ஒரு டைம் வளர்க்கறதுனால ஒர்க் ஆகுது, இது 2வது இங்க ஒர்க் ஆகுதுன்னா மலேசியா முடியாது. ஊர்ல உங்க ஊர் பேர் என்ன? பெரகம்பி. விறகம்பி. விறகம்பி பட்டி தானே? அங்க இருந்து நீ வந்துட்டு நீ பேச பேச்சுக்கு தெருவில் இருந்தா தெருவிலேயே தான் இருக்கணுமா? சரி ஓகே, நம்ம வந்து சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டா? எங்க போறோம்? சாப்பிட போறோம். வாங்க சாப்பிட போலாம். சரி எல்லாம் சாப்பிட்டாச்சு, போலாமா? நான் இன்னும் முடிக்கலப்பா. முடிக்கல, தட்டை வலிச்சு வச்சிருக்க, முடிக்கலங்கிற. டெய்லியுமே தர்பூசணி கொடுத்துட்றாங்க. ஆமா, டெய்லியும் தர்பூசணி, சரி வெள்ளரிக்காய், கேரட், தர்பூசணி எல்லாமே இருக்குது. அது இல்லப்பம்மா என்னது சாய்ஸ்ரீ தான் சாப்பிடாம விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டைம் வந்து 7 மணி ஆச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9:30. கொஞ்சம் டைம் முன்னாடி அட்வான்ஸாக வரனால கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். ஆனால் வெயில் பாருங்க எப்படி அடிக்குது. ஓகே, சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ வந்து போகிறோம். சீக்கிரம் குடி ஜூஸை, இல்லைன்னா பாக்கெட்டில் எடுத்து ஊற்றிட்டு வா, பாஸ்கெட் கட்டிக்கோ. சாய்ஸ்ரீ சாப்பிட்ற ஐடியா இருக்கா இல்லையா? இல்லை உனக்கும் பாசலாம்? அதே சாப்பிட மாட்டேன். அதான் என்னன்னு தெரியல. மதியம் மட்டும் நல்லா சாப்பிடுறான். மதியம் நைட்டுக்கு அவளுக்கு பிடிச்சது வந்துருது. ஒரு நான் வந்துருக்கு, சப்பாத்தி சாப்பாடு. காலையில மதியமே நான் வைக்கிறாங்க, சப்பாத்தி சாப்பாடு வந்துருது. இந்த காலையில மட்டும் இட்லி, பொங்கல், ரவை, இந்த வந்து இந்த ரைஸ் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் வெஜ் ரைஸ் வைப்போம். அந்த மாதிரி பட்டாணி, முத்துச்சோள பருப்பெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. நெய்யெல்லாம் ஊற்றிட்டு குழந்தைய நம்மளும் சரி காரம் இல்லாமல் சாப்பிடுவோம். இந்த மாதிரி இதுதான் நான் அது சாப்பிட மாட்டேங்கிறேன். ஏன்னு கேட்டால் அதில் கேரட்டு, பச்சை பட்டாணி கிடக்கும். மலேசியா ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஏதாவது தீ பிடிச்சி எடுத்தாலே அணைக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஆள் தெரியாதுன்னு அயன் பண்ணாங்க. அயன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து காலையில் கிளம்புறப்போ அயன் பண்ணி அப்போ என்னோட ட்ரெஸ் எடுத்து வந்து அம்மா கூட சாய்ச்சி. நானுமே நினச்சிட்டேன் நம்ம 4 நாள் உள்ள ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி மடித்து ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதான் வர்க்கீஸ். உட்கார்றது இடம் கொடுத்தா படுக்கிறது இடம் தெரியுமா? அந்த மாதிரி தான் நீ அவங்களே கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணணும்? அயனிங் ஸ்டேஷன், இது அயனிங் ஸ்டேஷன்ல இறங்கிடணும். இப்போ நம்ம வந்த அன்னைக்கு நம்ம ரூமை வந்து காட்டணும். ரூம் வந்து நீட்டாகவே இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம தங்கிட்டு மறுநாள் ரூம் பார்த்தீங்கன்னா இப்படி கசமசன்னு கிடக்கும். நாங்கள் அப்படி தான் அர்ஜென்ட்டாக கிளம்பிடுவோம்னா நமக்கு ட்ராவல் வந்துடும், நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடத்துக்கெல்லாம் போயிடுவோம். வந்து பார்த்தா ரூம் வந்து நீட்டாக தலகனெல்லாம் கீழே கூட போட்டுட்டு ஓடிடுவோம். தலகனெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா 2 டவலு, ஷோப்பு என்னென்ன இல்லையோ அதெல்லாம் வச்சுட்டு ரூம் வந்து பக்காவாக க்ளீனாக இருக்கும். இவருக்கு இதான் வேலை. அப்போ யாராவது ரூமுக்கு யாரோ வரான்னு அர்த்தம். ஆமாம், இல்லை நானுமே இவர்கிட்ட கேட்டேன், டவல் எது நீ வேற எங்கேயும் இருந்து எடுத்து வச்சியா? ஏன்னா டவல் 2 இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. கீ நம்மகிட்ட எல்லாம் இருக்கு, அதுவும் ஸ்கேன் பண்ணாதானே ஓப்பன் ஆகுது எப்படி அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் தான் பக்கத்துல சொன்னாங்க ரூம் பாய் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு. நன்றி சொல்வேன் தெய்வமே. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஐயோ ரூம் பாய் வந்தாங்க நம்ம அப்படியே பேக்கெல்லாம் திறந்து போட்டுட்டு போனோமே பயமா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பயப்பட வேண்டாம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் லாகரும் கொடுத்துருக்காங்க. ஓ இது லாக்கரா? அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. நான் கூட வந்து ஏதோ சாப்பாடு சாப்பிடுவாங்கல்ல, அது என்ன ஓவன் அந்த இது இருக்குல்ல, அந்த மாதிரி நினைச்சேன். ஓவனும் தராங்க கீழே, கிச்சன் வச்சுட்டு உனக்கு இங்க ஓவன் தராங்க. இது பாத்தீங்கன்னா நம்பர் லாக் இருக்கு. ஆமா நம்பர் லாக். ஆஷ் லாக் வந்து ஆஷை வந்து நம்ம கிளிக் பண்ணி இது பண்ணோம்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். என்ன நம்பர் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு உள்ள நம்ம வந்து ஒரு கேஷோ உள்ள அமௌண்ட் ஏதோ உள்ள வைக்கணும்னா வச்சு இதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதனால எதுவும் இது பண்ண தேவையில்ல. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். இப்போ நம்ம ரூம் வந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரூம் கீ கொடுத்த உடனே 2 பாட்டில் கையில் கொடுத்துருவாங்க. அந்த 2 பாட்டில் நமக்கு பத்தாது, நம்ம அதை குடிச்சிருவோமா. மறுநாள் பார்த்தீங்கன்னா ரூம் பாய் வந்து ரூம் க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு 2 பாட்டில் வச்சிருவாங்க. பாட்டில் இந்த பாட்டில் ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம 3 வெள்ளி. 3 வெள்ளினா ரிங்கெட்டு நம்ம ஊர் காசுக்கு 19 ரூபானா 3 வெள்ளி 57 ரூபா வருது. அப்போ 57 ரூபா வருது. நம்ம ஊர் காசுக்கு 57 ரூபா ஒரு பாட்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3. இங்கே உள்ளவங்களுக்கு இது ரேட்டு கம்மி. வாட்டர் பாட்டிலோட தனி பாட்டில் வந்து இங்கே உள்ளவங்களுக்கு ரேட்டு கம்மி. அது இல்லாமல் இந்த ஹோட்டலில் வந்து இவங்க டேக்ஸ் அந்த மாதிரி டேக்ஸுங்கிற இந்த ஹோட்டல்னால வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. நான் அந்த பெரிய பாட்டில் வாங்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் கோயிலுக்கு போகிறப்ப இந்த பாட்டில் வாங்கணும். அதனால அங்கே வந்து எல்லாமே ரேட்டு கம்மியாக, நம்ம தமிழ் மக்கள் வருவாங்க, அதனால எல்லாமே ரேட்டு கம்மி. ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்தாலுமே ரேட்டு கம்மி. இது பார்த்தீங்கன்னா 4 வெள்ளி தான். இது நம்ம 3 வெள்ளிக்கு வாங்கினோம், இது வந்து 4 வெள்ளி தான். அப்படிங்கிறது இது நமக்கு லாபம். அப்பதான் அவர் சொன்னார், டிரைவர் ஆனா இருந்துட்டு சொன்னாரு, இது முருகன் டெம்பிள்ல நம்ம என்ன வாங்கினாலும் ரேட்டு கம்மி, ஸ்நாக்ஸ் வாங்கினாலுமே ரேட்டு கம்மி. நாங்கள் பயந்துக்கிட்டு தான் உள்ளே போனோம். வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னார் 20% ஆஃபர் என்னமோ போயிட்டு இருக்கு, நம்ம ஆளுகளுக்காக அவங்க கம்மி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அட பாவி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. 2 பாட்டில் தராங்க, அது பத்த மாட்டேங்குது. இங்க வந்து நம்ம அந்த பைப்ல தண்ணி பிடிக்கிற மாதிரி பிடிக்கவும் முடியாதுங்க. சில ஹோட்டல்லாம் பைப்ல வச்சிருப்பாங்க, அங்க அந்த மாதிரி கிடையாது. சாப்பிடும் போது மட்டும் நம்ம அந்த இதுல வச்சிருக்காங்க, எடுத்து ஊத்திக்கலாம். ஹேண்ட் வாஷ்ல எல்லாம் தண்ணி அப்படியே கடல் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஆனா குடிக்கிற தண்ணி வந்து நம்ம எல்லாம் கேன் போட்டு வச்சிருப்போம். நம்ம தேங்கிறப்போ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய் பிடிப்போம் நம்ம ஊர்ல எல்லாம். ஆனா இங்க வந்து அது கிடையாது, நம்ம காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியதா இருக்கு. இங்க ஹோட்டல்ல இருக்கறனால 2 பாட்டில் ஃப்ரீயா தராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இதையும் கொண்டு வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம ஏன்னா வந்த உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ காஃபி குடிப்போம். டீ வேணும்னா டீ தூள், காஃபி வேணும்னா காஃபி தூள், சுகர் பாக்கெட் கொடுத்துட்றாங்க, அப்புறம் மில்க் பவுடர் கொடுத்துட்றாங்க. இது 2-3 நாளைக்கு கொடுத்தது பாருங்க, நாங்கள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். இவர் போட்டாரு, இவருக்கு போட தெரியலையா என்னன்னு தெரியலை. பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். நான் ஒண்ணும் இல்லை, நான் காபி தூள் டீ தூள் சேர்த்து மிஸ் பண்ணனால அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேக் கொடுத்துருக்காங்க, பீரோ மாதிரி. நம்ம ட்ரெஸ் வந்து இங்க அயன் பண்ணி தொங்க விட்டுக்கலாம். அயனிங் காட்டணும்ல, அயன் பண்ணிட்டு இங்க வந்து தொங்க விட்டுக்கலாம். மீதி உள்ள நம்ம ட்ரெஸ் எல்லாம் இங்க மடிச்சு வச்சுக்கலாம். இதுவே பாத்தீங்கன்னா மேல ஒரு கபோர்டு இருக்கு, இங்க அயன் பண்ணி தொங்க விடுறதுக்கு கீழே ஒண்ணு இருக்கு. இது என்னது மாமா? அதுவும் கபோர்டு தான். இது கபோர்டா? ஆமா, அது வந்து நம்ம லக்கேஜ் அந்த மாதிரி அதனால தான் அப்படி ஹைட்டாக கூட நாங்கள் முடியும். பரவாயில்ல, இவ்வளோ சௌகரியம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குல்ல. நம்ம வீட்டுல கூட இப்படி எல்லாமே நீட்டா இருக்கு. வந்தா அவ்வளோ ஒரு சூப்பர். இங்க ஒரு ஓவியம் இருக்கு. இது நான் வந்த அன்னைக்கே நீயும் ஒரு ஓவியர் தானே, இதுல உனக்கு என்ன புரியுதுன்னு கேட்டேன், எதுவுமே சொல்லலை எனக்கு. ஆனா அது பார்த்தா ஏதோ ஒரு கலை இருக்கா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு ஆனா கலைஞன் தான் வரைஞ்சிருக்காரு, ரசிச்சு வரைஞ்சிருக்காரு. ஆனா என்ன வரைஞ்சிருக்காருன்னு தான் புரியல. அதாவது என்னன்னா வந்து சுத்தி வந்து கடல் இருக்கு, அந்த கடல்ல வந்து போட் எடுத்து ஒருத்தவங்க போறாங்க, அங்க ஒருத்தவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் கான்செப்ட். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டே. சரி, யார் யாரெல்லாம் வந்து ஓவியனோ அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். உனக்கு வந்து அந்த ரசனை இல்ல. கேக்குறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ. இது பாருங்க, நம்ம வந்த பிளைட்டு அதே பிளைட்டை வந்து மேடம் வந்து காசு கொடுத்து வாங்க வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு பாத்தீங்கன்னா டிவி மெயினா வந்து மலேசியா வந்து இருக்க மெயின். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. சன் டிவி கிடைக்குமா, தமிழ் சேனல் கொடுமான்னு கேட்பீங்க. நிறைய வித இந்த டவுட் இருக்கும். நம்ம ஊர்ல என்ன நாடகம் பாக்குறோமோ அதை இங்க இருந்துகிட்டே நம்ம பார்க்கலாம்.
மொத்தமே 12 சேனலில் நம்ம சன் டிவி 1, சன் டிவி மட்டும் இங்கே கிடைக்கிது. அதுவுமே நானுமே 2 நாளாக சன் டிவி பார்த்தேன். நாடகம் எது நீச்சல் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ரெகுலராக, நாடகம் பார்த்தேன். ஆனால் நாடகத்தில் இடையில வர விளம்பரம் மட்டும் நம்ம அங்கே பார்க்குற விளம்பரம் வர மாட்டேங்குது. இந்த மலேசியாவில் என்ன இதோ அந்த விளம்பரம் மட்டும் வருது. மற்றபடி நாடகம் அங்கே உள்ளதான் இங்கே ஓடுது. ஐஸ்கிரீம் மீன் பிடிச்சிட்டு இருக்கியா? நீ என்ன சொல்ற? ஓகே ஓகே, எல்லா மீன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மீன்கள் ஏதாவது தேவைப்பட்டா வேற எங்கும் கிளைகள் கிடையாது, சாய்ஸ்டியை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. அணுகமும் மசாலா போட்டு பொரிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, நம்மளாம் என்ன பண்ணுவோம், இங்கே என்னடா புதுசாக கிடைக்கும், ஒரு வாட்ச் வாங்கலாம், ஒரு ஹேண்ட்பேக் வாங்கலாம், ஒரு மேக்கப் திங்ஸ் வாங்கலாம். ஆனால் இவங்களுக்கு மட்டும் இந்த பிளாஸ்டிக் ஐட்டமாக கண்ணில் போடாங்க. வீட்லயே எவ்வளோ பொம்மை இருக்குது, இருந்தாலும் பாரு. பிளேட் ஒன்று வாங்கியிருக்கா. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். குழந்தைங்களாம் அப்படிதான் இருக்கும். நீயும் அப்படிதான் இருந்திருப்பா. நம்ம ஒவ்வொரு ரூம்ல வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் வந்து ஹாட் வாட்டர் இருக்குமான்னு தெரியாது. பெரிய பெரிய ஹோட்டல்ல இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும்னா ஹாட் வாட்டர் போட்டு ஒரு 2 செகண்ட்லயே வந்து அங்கே அவ்வளோ ஒரு சுட சுட தண்ணி வருது. நேற்று என்ன பண்ணிட்டாவா குளிக்க? என்னன்னா இங்க பக்கெட் கிடையாது, மகு தர மாட்டாங்க, சவர் தான். நம்ம அப்படியே தலை குளிக்க மாட்டோம். என்னடா சவர் ஓப்பன் பண்ணாதே தலை நனையும் அப்படின்னு நினைப்பீங்க. தலையை கவர் பண்ணதுக்கு கவர் கொடுத்துட்றாங்க, பேக் பண்ணதுக்கு கவர் கொடுத்துட்றாங்க. நம்ம போட்டு நம்ம உடம்ப நினச்சிக்கலாம். போட்டுட்டு நான் என்னென்ன ஹாட் வாட்டர் தானே நார்மலாக. இப்போ நான் இருந்த வரைக்குமே சென்னையில் இங்கெல்லாம் ரூமில் இருந்திருக்கோம். ஹாட் வாட்டர் ரொம்ப கொதிக்க வராது, நார்மலாக தான் வரும். என்னம்மா அதுவும் இப்போ எப்போ போட்டுட்டு ஆன் பண்ணாலுமே 10 நிமிஷம் ஓட விட்டா தான் சுடு தண்ணி வரும். நான் அப்படி தானே வரும்னு சொல்லிட்டு இப்படி திருங்கிட்டு இப்படி மாட்டே காமிச்சிட்டு மண்டை வெந்து போன மாதிரி அப்படின்னு மறுபடியும் பைப்பை திறந்து விட்டு இங்கே ஹேண்ட் வாஷில் உள்ள தண்ணியை போட்டு ஆட்டுங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே மேடம் வந்து இங்கே வந்து ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இங்கேருந்து பார்த்தா வியூஸ் நல்லா தெரியும், நைட் இன்னும் பக்காவாக தெரியும், பகலில் நார்மலாக தெரியும். கார் பாருங்களேன், நம்ம ஊரில் பைக்கு தான் ஃபேமஸ், பைக்கியா ஓடும். இங்கே பார்த்தீங்கன்னா காராக நைட்டு ஒன்றுமே இல்லை, அவ்வளோ நைட்டு ஃப்ரீயாக தான் இருந்தது. பாருங்க எவ்வளோ கார் எப்பா. இப்ப பரவாயில்ல, இப்ப காலையில மெட்ரோ வருது, மெட்ரோ 2 அங்கிட்டு இருந்து ஒண்ணு வருது. வாவ், மெட்ரோ என்ன ஒரு நம்ம ஊர்ல பாலம்லாம் கொஞ்சம் நல்லா பெருசா போட்டு ரோட்டையே பாதி ஆக்கி வச்சிருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாலம் சின்னதா போட்டு ரோடு மட்டும் நல்லா பெருசா இருக்கு. 2 சைடு ரோடுமே பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து ஒரு குப்பை இருக்க மாட்டேங்குது, நீட்டா இருக்கு. அவ்வளோ நம்மளா இருந்தா அங்க கொஞ்சம் குப்பையை கொட்டி வைப்பாங்க, எடுத்துறாங்க. ஃபுல்லா எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்காங்க. என் டைம் வந்து க்ளீன் பண்றாங்களா இல்ல மக்கள் போட மாட்டேங்கிறாங்களான்னு எனக்கு அது ஒரு டவுட். அப்பலாம் அது வந்து க்ளீன் பண்ணிட்டேவா இருப்பாங்க, அது தெரியல என்னன்னு தெரியல. ஒருவேளை அதுக்கு ஏதாவது ஃபைன் கீன் போடுற மாதிரி வச்சிருப்பாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய், ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.